ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோஸ் கார்டன். இன்றைக்கி நான் வந்து க்ரீன் பீஸ் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து சீசன் அப்போ நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு வாங்கி வச்சுக்கலாம். நான் க்ளீன் பண்ணி கொஞ்சம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம கோல்டு வாட்டர், நல்லா ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும். இப்போது வாட்டர் வந்து பாயில் பண்ணும்போது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சால்ட் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இது கிறிஸ்டல் சால்ட் யூஸ் பண்ணால் நல்ல ஜெர்மிசைடாக இருக்கும். இது வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க க்ரீன் பீஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes இதையும் நல்லா பாயில் பண்ண விடலாம். மோர் தென் 2 minutes வந்து பாயில் பண்ணாதீங்க. 2 minutes ஆர் எனஃப். அப்புறம் வந்து இதில் வந்து இன்னும் அழுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிவில் அப்படியே எடுத்துட்டோன்னா க்ளீன் ஆகிடும். 2 minutesக்கு அப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வாட்டரை வந்து ஸ்ட்ரைன் பண்ணிடுங்க. அது கொதிக்கிற தண்ணியாக இருக்கும்போதே 2 minutesக்கு அப்புறம் இம்மீடியட்டாக ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோல்டு வாட்டர், அதை வந்து இம்மீடியட்டாக போட்டுக்கணும். இந்த மெத்தட்க்கு பேர் வந்து பாய்ஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மில்கெல்லாம் இப்படி தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இம்மீடியட்டாக ஹை டெம்பரேச்சர் கொடுத்து இம்மீடியட்டாக கோல்டு டெம்பரேச்சரில் வந்து அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் செத்துடும் இல்லையா. நம்ம பாயில் பண்ணும்போது இம்மீடியட்டாக கோல்டு ஆக்கும்போது அது வந்து வளராது. அதுக்காக தான் திஸ் மெத்தட் இஸ் கால்ட் பாய்ஸ்டரைசேஷன். அது முடித்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பேக்கில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இது நான் வந்து இன்றைக்கி பெரிய பேக்கில் ஜிப்லோ கவரில் இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக வந்து ஃப்ளாட்டாக வந்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு நாளில் நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஃப்ளாட்டாக வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கெட்டியாகாது, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கெட்டியாகாமல் இருக்கும். ஃப்ரீசரில் வைக்கும்போதும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே பெரிய கவரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்போஸ் அது கெட்டி ஆனால் கூட மேலே லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோன்னா அது வந்து குட்டி குட்டி போர்ஷன்ஸாக உடஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு வந்து சமையலுக்கு சின்ன போர்ஷன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப அது கெட்டியாக